விநாயகரை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்ற பட்டியலை ஔவையார் தருகிறார். என்ன பட்டியல் என்று கேட்டால், நல்ல வாக்கு பலிதம் கிடைக்கும். தேஜோமய ரூபம் என்பதுதான் விநாயக பெருமானுடைய அந்த வடிவத்தினுடைய தத்துவமாக சொல்லுகிறார்கள். எளிவந்த மக்களுடைய மனதிற்குள்ளும் வந்து எளிமையாக அமர்ந்து கொள்வார். விநாயகருடைய சிறப்பு இதுதான். மனிதர்கள் வெளியில் தோற்றத்திலே எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இனிமையையும் பக்தியையும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை, பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் தாங்கள் எடுக்கும் எல்லா நல்ல காரியங்களும் சிறப்பாக வெற்றியடைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அப்படி வெற்றிக்கு துணையாக இருப்பவர் யார் யார்? நம்மை பெற்ற தாய் தந்தையர், நமக்கு கல்வி போதிக்கும் குரு, இந்த 3 பேரும் நம்மை கொண்டு சேர்க்கும் தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய துணை இருந்தால் எந்த மனிதனும் எதையும் சிறப்பாக சாதிக்கலாம். அப்படி தெய்வத்தினுடைய துணையோடு தமிழில் இருக்கும் அற்புதமான ஆன்மீக கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விநாயக கடவுள் விக்னங்களை எல்லாம் தூள் தூளாக்கி எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை, காரிய சித்தியை தரக்கூடிய அற்புதமான தெய்வம். முழுமுதற் கடவுள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? இந்த விநாயகருக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு? வீட்டில் குழந்தை பிறந்தால் அவன் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் இந்த பிள்ளைக்கு மட்டும் 6 விகுதி சேர்த்து பிள்ளையார் என்கின்ற சிறப்பு தகுதி இருக்கிறது. அப்படி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையாகிய விநாயக கடவுள் நம்முடைய முழுமுதற் கடவுள். இந்த விநாயகரை வணங்கித்தான் எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஆரம்பிக்கின்றோம். அப்படி ஆரம்பிப்பதனால் நமக்கு எந்த விக்னங்களும் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையும் நிஜமும் கூட. சரி, இந்த பிள்ளையாருக்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு? பிள்ளையார் என்று சொன்னாலே அந்த உருவம் நமக்கு மனதிற்குள்ளே துதிக்கையோடு கூடிய யானை தலையும் பெரிய தொந்தியும் மிகப்பெரிய ஆஜானுபாகுவான உருவமும் தான் நமக்கு கண்ணுக்கு வரும். அப்படி பிள்ளையாரை பார்த்தால் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே மனதிற்குள் ஒரு ஆனந்தம் தான் வரும். தேஜோமய ரூபம் என்பதுதான் விநாயக பெருமானுடைய அந்த வடிவத்தினுடைய தத்துவமாக சொல்லுகிறார்கள். அது என்ன தேஜோமய ரூபம் என்றால், பார்ப்பதற்கு பெரிய அளவிலே உருவம் இருந்தாலும் கூட அந்த உருவம் மிகப்பெரிய ஒளி பொருந்தியதாக, பார்ப்பதற்கு கண்கள் கூசும் அளவிற்கான ஒளி பொருந்திய ஒரு உருவ அமைப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே அந்த உருவ அமைப்பு ஒரு அதிகமான பருப்பொருளை அல்லது கணத்தை கொண்டிருக்குமா என்று கேட்டால் அது இல்லை. மூஷிகம்தான் விநாயகருக்கான வாகனம். இந்த மூஷிகம் பார்ப்பதற்கு மிக மிக அளவில் சிறிய ஒரு வாகனம், ஒரு மிருகம்தான். அது மேலே விநாயக பெருமான் அமர்ந்திருப்பது போல விக்கிரகங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது சில பேருக்கு புரியாது. அதுதான் தேஜோமய ரூபம் என்பது அதனுடைய பொருள். பார்ப்பதற்கு மிகப்பெரிய ரூபமாக இருப்பார், ஒளி பொருந்தியதாக இருப்பார். அதே நேரத்திலே எளிவந்த மக்களுடைய மனதிற்குள்ளும் வந்து எளிமையாக அமர்ந்து கொள்வார். விநாயகருடைய சிறப்பு இதுதான். இன்னும் சொல்ல போனால், ஒரு பெரிய யாக அக்னி குண்டம் இருக்கிறது என்றால் அந்த அக்னி குண்டத்திலே இருந்து வலம் சுழித்து அக்னி மேலே எழும். அப்படி எழக்கூடிய அந்த அக்னி பார்ப்பதற்கு பளிச்சென்று மிக ஒளியோடு இருக்கும். ஆனால் அந்த ஒளிக்கு எடை உண்டா என்று கேட்டால் கிடையாது. அதுதான் தேஜோமய ரூபம் என்பது. சரி, இப்படிப்பட்ட விநாயக கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன? விநாயகருக்கு நிறைய பிடிக்கும். சரியாக சொன்னால் பழங்கள், பலகார வகைகள் எல்லாமே பிடித்தாலும் கூட கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. இந்த கொழுக்கட்டையினுடைய தத்துவமுமே இந்த அண்டத்தினுடைய தத்துவமும் இரண்டும் ஒன்றுதான் என்று பெரியவர்கள் சொல்லுவது உண்டு. இந்த அண்டம் என்பது ஒரு பறந்து விரிந்த, அதே நேரத்திலே ஒரு வட்ட வடிவம், முழு வட்ட வடிவமும் அல்ல, ஒரு கோள வடிவமும் அல்ல, இரண்டும் சேர்ந்ததாகத்தான் இந்த அண்டம் இருக்கிறது என்பது இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ஆன்மீகம் அதனுடைய வடிவத்தை வைத்துத்தான் மோதகம் என்றும் கொழுக்கட்டை என்றும் அதை பிரசாதத்தை போல வடிவமைத்து பிள்ளையாருக்கு அதை படையல் செய்து நாம்
வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது பார்ப்பதற்கு வெள்ளை நிறத்திலே மேலே மாவு இருந்தாலும் உள்ளே இனிப்பான பூரணத்தை கொண்டிருக்கும் கொழுக்கட்டை. மனிதர்கள் வெளியில் தோற்றத்திலே எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இனிமையையும் பக்தியையும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை, பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. அதே போல இந்த பெரிய அண்டம், பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சம், பால்வெளி இருந்தாலும் கூட அதற்கு உள்ளே பருப்பொருளாக, இனிமையான பொருளாக இருப்பவன் ஆண்டவன்தான் என்கின்ற தத்துவத்தையும் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் அருகம்புல். அருகம்புல்லு இன்றைக்கெல்லாம் மருத்துவ உலகத்தில் அதிகமாக பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அதனுடைய சாறை குடித்தால் உடலுக்கு மிகவும் நல்லது என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அருகம்புல்லை ஆதியிலேயே மிக 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 சிறந்த மருந்தாக நினைத்து வழிபாட்டிலே இணைத்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள்தான். ஆமாம், உலகத்திலே மிகப்பெரிய வெப்பத்தை ஏற்படுத்தியவன் அனலாசுரன் என்கின்ற அந்த அரக்கன். அந்த அனலாசுரனை விநாயகப் பெருமான் வாயிலே போட்டு விழுங்கி விடுகிறார். அந்த அனலாசுரனுடைய வெப்பம் முழுக்க அவருடைய உடம்பிற்குள்ளே, அவருடைய பெரிய பறந்து விரிந்த அந்த தொந்திக்குள்ளே சென்று சேருகிறது. என்னென்னமோ செய்கிறார்கள். பாலபிஷேகம், தேனபிஷேகம், நெய்யபிஷேகம், என்னென்னமோ செய்து பார்த்தோம். கங்கை நீர் உள்பட எல்லாவற்றையும் வைத்து அபிஷேகம் செய்து பார்த்தோம். விநாயகருடைய உடல் சூடு தனியவே இல்லை. விநாயகருக்கு ஒரே ஒரு அருகம்புல்லை வைத்து அவருக்கு அபிஷேகம் செய்தார்கள். அபிஷேகம் செய்த மறுவினாடி விநாயகருடைய அந்த உடல் சூடு தணிந்தது. இது புராணத்திலே இருக்கிறது. இப்படி பார்த்தால் அருகம்புல்லுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. விநாயக கடவுளுடைய வழிபாட்டிலே அருகம்புல் மிக 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 முக்கியமான ஒன்று. ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆலமரம் மாதிரி ஒரு மனிதன் தழைக்க வேண்டும், அவன் அருகம்புல் போல வேரோட வேண்டும். ஒரு இடத்தில் வாழ்ந்தால் கூட அவனுக்கான தொடர்பு, நட்பு, நல்ல உறவுகள், நல்ல பழக்கமான மனிதர்கள் எல்லாரும் உலகமெங்கும் விரவி இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் தேவைப்படக்கூடிய தேவையான உதவிகள் ஓடி வந்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் மனித வாழ்க்கையினுடைய தத்துவமே 10 மனிதர்களை சம்பாதிப்பது தானே. அதை நமக்கு சூசகமாக சொல்லக்கூடியதுதான் இந்த அருகம்புல் என்பது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி விநாயக பெருமானை வணங்கிய பக்தர்களிலே முதன்மையானவராக நமக்கு நினைவுக்கு வருபவர் ஔவையார். சங்க இலக்கியத்தில் 12 ஔவையார்கள் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஔவையார் முழுக்க முழுக்க விநாயக பெருமானுடைய மிக தீவிரமான பக்தை. கானாபத்தியம் என்பது விநாயக கடவுளை முழுமுதற் கடவுளாக வைத்து வழிபடக்கூடிய மதமாகும். அப்படி விநாயகரை முழுமுதற் கடவுளாக நினைத்து ஔவையார் வழிபட்டு நிறைய நூல்கள் எழுதி இருக்கின்றார். அதிலே விநாயகர் அகவல் என்பது ஒரு முக்கியமான ஒரு நூல்தான். எனினும் மூதுரை என்கின்ற ஒரு நீதி நூல் ஔவையாரால் அருளப்பட்டது. இந்த மூதுரை என்பது நீதி நூல்தான். ஆனால் நீதி நூலிலே முதல் பாடல் விநாயகரை வழிபட்டுத்தான் அவருடைய அந்த பாடல் நூலே தொடங்குகிறது. என்ன சொல்லுகிறார்? விநாயகரை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்ற பட்டியலை ஔவையார் தருகிறார். என்ன பட்டியல் என்று கேட்டால், விநாயகரை வணங்கினால் முதலிலே நல்ல வாக்கு பலிதம் கிடைக்கும். சொல்லுவார்கள் அல்லவா கிராமங்களிலே, வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும் என்று. யாருக்கு எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் அல்லது எங்கே எந்த நேரத்தில் எதை பேசக்கூடாது என்று தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே எளிமையாக வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறுவதற்கு வேண்டிய சொல் நயம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக பேச வேண்டும். தேவையான இடங்களிலே கொஞ்சம் அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அன்பும் இனிமையும் சேர்ந்த பேச்சு என்றைக்குமே ஒரு வெற்றியை தரும். அதனால் சொல் நயம் என்பது விநாயகரை வணங்கினால் நமக்கு முதலிலே கிடைக்கும். அடுத்தது நமக்கு வேண்டியது உடல் பலம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்பது போல உடல் ஆரோக்கியத்திற்கான அருளை தரக்கூடியவர் விநாயக பெருமான். அடுத்ததாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான
பொருளாதாரம் அல்லது செல்வ வளம் இதையும் அருளக்கூடியவர் விநாயக பெருமான் தான். ஏனென்றால் விநாயகரை வணங்கினால் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கடாட்சமும் நமக்கு கிடைக்கிறது. ஆக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான பொருள் வளம், உடல் நலம், வாக்கு நயம் மூன்றையும் அருளக்கூடியவர் விநாயக பெருமான் என்று சொல்லுகிறார். சரி, இது மூன்றையும் அவரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒண்ணுமில்லை, ரொம்ப எளிமையாக தூய்மையான மலர்களை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகருக்கு மலர் மாலை சூட்டி அர்ச்சனை செய்வது, மலர் மாலையாலே அலங்காரம் செய்வது ரொம்ப பிடித்தமான ஒன்று. எருக்கம்பூ மாலையோ அருகம்புல் மாலையோ கூட பயன்படுத்தலாம், அல்லது மல்லி, முல்லை, ரோஜா எந்த மலர் நமக்கு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தலாம். விநாயகர் மிக 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 எளிமையான கடவுள். வசதி இருந்தால் தங்கத்திலே விக்கிரகம் செய்து வைத்து வழிபடலாம், அல்லது வெள்ளி அல்லது ஐம்பொன் இதிலே எல்லாம் செய்யலாம். மரத்தில் செய்வது உண்டு. இன்னும் சொல்ல போனால் கல்லிலே வடிவம் செய்து அந்த விக்கிரகத்தை திருக்கோவில்களிலே பிரதிஷ்டை செய்து நாம் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறோம். எதையும் தாண்டி மரத்திலே எருக்கம் செடி, அந்த செடியினுடைய தண்டிலே செய்தால் கூட விநாயகர் அதிலே வந்து அருள் புரிவார். அதையும் தாண்டி தூய்மையான சந்தனம் அல்லது மஞ்சள், பசும் சாணம் அல்லது தூய களிமண் இதிலெல்லாம் விநாயகரை நாம் பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாம். கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று. அது மாதிரி பிடிச்சு வச்சாலே பிள்ளையார் மட்டுமல்ல, நமக்கு பிடிச்ச கடவுள் பிள்ளையார் என்பதனாலேயே அவர் பிடித்த பிள்ளையார், பிடிச்சு வைக்கிற இடத்துல எல்லாம் பிள்ளையார் வருவார் என்பது சொலவடையாகவே வந்து விட்டது. கிராமங்கள்ல மட்டுமல்ல, நம்ம வீடுகளில் பெண்கள், தாய்மார்கள் தீபாவளி போன்ற பெரிய பண்டிகைகளுக்கெல்லாம் பக்ஷணங்கள் செய்வது உண்டு. அப்படி பக்ஷணங்கள் செய்யும் பொழுது அந்த முறுக்குக்கெல்லாம் மாவு பிசைவார்கள். மாவு பிசைந்து எடுத்து வைத்து விட்டு அடுப்பை ஏற்றி அதிலே எண்ணெய் பாத்திரத்தை வைப்பார்கள். எண்ணெய் பாத்திரத்தை வைத்து அடுப்பு பற்ற வைப்பதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்வது வழக்கம். சமையல் கூடத்திலே எங்க போவது விநாயகருக்கு என்று கவலைப்பட மாட்டார்கள். பிசைந்து வைத்த முறுக்கு மாவையே விநாயகராக பிடித்து அதில் ஒரு குங்குமத்தையும் ஒரு பூவையும் வைப்பார்கள். சரி, இப்போ அந்த விநாயகருக்கு ஒரு மாவுலே வைத்தாகி விட்டது ஒரு வடிவத்தை. அவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? இனிமேல் தானே பலகாரமே செய்ய போகிறோம். அப்ப இந்த இடத்துல எப்படி அவருக்கு நைவேத்தியம் செய்வது என்று கேட்டால், பலகாரம் செய்வதற்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய வெல்லத்தையே ஒன்றை எடுத்து அவருக்கு வைத்து நைவேத்தியம் செய்து விட்டால் அதையும் மனமாற ஏற்றுக்கொள்ளுவார் விநாயக பெருமான். அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக நாம் அன்போடும் பக்தி ஸ்ரத்தையோடும் வழிபாடு செய்தால் போதும், விநாயக கடவுள் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிய காத்து கொண்டுதான் இருக்கிறார். ஔவையார் மூதுரையிலே சொன்ன அந்த முதல் பாடல் என்ன? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகனுடைய பாதங்களை பிடித்து கொள்பவர்களுக்கு, அவனுக்கு மலர் மாலையார சூட்டி அலங்காரம் செய்தாலோ அல்லது அர்ச்சனை செய்தாலோ மனமாற வழிபட்டாலோ அவர்களுக்கு வாக்கு உண்டு, நல்ல மனம் உண்டு, மாமலரால் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டு என்று எல்லாவற்றையும் அருளக்கூடியவன் மகா கணபதி என்பதை ஔவையார் நமக்கு அருளி இருக்கின்றார். இது போன்ற நல்ல நல்ல தமிழ் பாடல்கள், தெய்வீகமான பாடல்களை தொடர்ந்து கேட்கிறோம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே.